வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். காத்து வாக்குல ரெண்டு காதல். ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். இத்தனை வருஷம் பழகின முதலாளியே என்னை புரிஞ்சிக்காம என் மேல வெறுப்பை காட்டும் போது ஈஸ்வரி என்னை புரிஞ்சிக்காததுல எந்த ஆச்சரியமும் இல்லைம்மா. அது எப்படிதான் ஒரு சின்ன வெறுப்பு வந்துட்டா அது வரைக்கும் இருந்த மொத்த அன்பும் காணாம போயிடுதுன்னு தெரியலம்மா. சரவணா, ஈஸ்வரிய பத்தி நீ பேசும்போதுதான் எனக்கு ஞாபகம் வருது. நாளைக்கு முதல் வேலையா நீ போய் ஈஸ்வரிய பார்த்து பேசிட்டு வா. நீ இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த சமயத்துல அவங்க வீட்டுல என்னென்னமோ நடந்திருக்குப்பா. ஈஸ்வரியோட அண்ணனுங்க ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டதால அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக மொத்த சொத்தையும் அவங்க வித்துட்டாங்களாம்பா. இப்ப எதுவுமே இல்லாம வாடகைக்கு ஒரு வீடு எடுத்து ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில இருக்காங்களாம்பா. இப்படி ஒரு நிலைமையில அவங்க கூட நிக்க வேண்டியது நம்ம கடமை சரவணா. அவங்கள விட்டுறக்கூடாதுப்பா. புரியுதுமா, ஆனா நான் போய் பேசினா ஈஸ்வரி என்ன புரிஞ்சுக்குவாளா? புரிஞ்சுக்கலன்னா நீதான்ப்பா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா சொல்லு? உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அதுல நாம தலையிடாம இருக்கலாம். ஆனா எப்ப நீ ஈஸ்வரி கழுத்துல தாலி கட்டினியோ அவ இந்த வீட்டு மருமக, நம்ம வீட்டு மருமக அங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சும் நாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது சரவணா. அன்னைக்கு ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட்டுக்கு நாம பணம் இல்லாம நிக்கும் போது நாம கேட்காமலேயே பில்ல கட்டிட்டு வந்து நின்னவங்க அவங்க. அவங்க செஞ்ச அந்த உதவிக்கெல்லாம் நாம காலத்துக்கும் உண்மையா இருக்கணும் சரவணா. அதுவும் இல்லாம ஈஸ்வரியோட அண்ணனுங்களும் இப்ப அங்க இல்லையா. அதனால அந்த குடும்பத்துக்கு ஒரு புள்ளையா இருந்து அவங்கள இந்த பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் உனக்கு இருக்கு. நாளைக்கு நீ அவங்கள போய் பார்த்து பேசு. எதுவா இருந்தாலும் நாங்க உங்க கூட இருப்போம்னு நம்பிக்கை கொடு. அங்க இருந்து கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லி அவங்களை இங்க கூட்டிட்டு வா. நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்கம்மா, ஆனா அது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அப்படிலாம் நான் போய் கூப்பிட்டதும் ஈஸ்வரி சரின்னு வந்துட மாட்டாமா. ஏற்கனவே அங்க சமாதானம் பேச போய் நான் பட்ட அவமானம் உங்களுக்கே தெரியும்ல. ஆனா இருந்தாலும் நான் போய் பேசுறேம்மா. அவ்வளோ வசதியா வாழ்ந்தவங்க இப்போ ஒரு வாடகை வீட்டில் இருக்காங்கன்னு கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. கண்டிப்பா ஈஸ்வரியாலையும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாது. நான் போய் எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துடுறேம்மா. டேய் சரவணா, என்னப்பா சாப்பிடுப்பா. போதுமா, கொஞ்சம் சாப்பிடுப்பா. ஃபோன் பண்றா. சரி மறுபடியும் பண்ணுவோம். இவ எதுக்கு எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கா? அட்டென்ட் பண்ணி பேசுவோம். இவ ஒரு ஆளுன்னு இவ போனை எடுக்காம இருந்துட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. ஹலோ ஈஸ்வரி, நான் ரம்யா பேசுறேன். தெரியுது, சொல்லு. இப்பதான் உன் வீட்டுல நடந்த பிரச்சனைய பத்தி கேள்விப்பட்டேன் ஈஸ்வரி. எல்லாத்தையும் வித்துட்டு இப்ப ஏதோ சின்னதா ஒரு வீடு பார்த்து குடி போயிருக்கீங்களாமே.
உன் அத்தை வீட்ல நடந்த பிரச்சனையையும் கேள்விப்பட்டேன். கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இவ்ளோ நடந்திருக்கு. எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே ஈஸ்வரி. நான் எதுக்கு உனக்கு ஃபோன் பண்ணணும்? என்ன பேசுற? நீ ஒரு பிரச்சனையில இருக்கிறப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேனா? இங்க இவ்ளோ பெரிய வீட்ல நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். இப்படி ஆயிடுச்சு நீ சொல்லிருந்தா உன்னை நேரா நான் இங்க கிளம்பி வர சொல்லிருப்பேன்ல. ஏன் ஈஸ்வரி என்கிட்ட ஹெல்ப் கேக்குறதுனால என்ன ஆகிட போதும் உனக்கு? நான் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே உன்கிட்ட பழகுனேன். என்னது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டுனா எந்த மாதிரி ஃப்ரெண்டு ரம்யா? சாப்பாடு ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்களே அந்த மாதிரி ஃப்ரெண்டா? ஓ, அந்த நினைப்புல தான் சரவணனையும் பங்கு போட்டுக்கலாம்னு நினைச்சிட்டியா? ஈஸ்வரி என்ன நீ இப்படிலாம் பேசுற? நீ யாரு, உன் கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சுதான் பேசுற. அது எப்படி 50 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துகிட்டு ஏன் வீட்ல என்னென்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியுது? இங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அப்படி என்னடி உனக்கு ஏன் குடும்பத்துல ஒரு அக்கறை? இல்ல நான் கேக்குறேன், என்ன பிச்சை போடுறியா? என்னமோ உன் வீட்ல வந்து தங்கிக்க சொல்ற? சத்தியமா நான் உன்னை அவமானப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லல. நீ கஷ்டப்படுறியேன்னு ஒரு நல்ல எண்ணத்துல தான் நான் சொன்னேன். நிறுத்தடி. உன் எண்ணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வீட்ல வந்து நான் தங்கிட்டா சரவணா கூட நீ ஒட்டி உறவாட சௌரியமா இருக்கும்ல? அத கணக்கு பண்ணி தானே சொல்லிருக்கேன். சரவணன போலீஸ் சைடு தானே உன் வீட்ல மறைச்சு வச்சிருந்தியாமே. ஏண்டி இன்னொருத்தியோட புருஷனை கூப்பிட்டு வீட்ல தங்க வச்சிருக்கியே, வெக்கமா இல்ல உனக்கு? எப்படி ரம்யா? இந்த தங்கறது தூங்கறது எல்லாம் ஒரே இடத்துல தானா? எப்படி கூச்சமே இல்லாம உன்னால இப்படி எல்லாம் செய்ய முடிஞ்சது? இல்ல இத தாண்டி வேற ஏதாவது உங்களுக்குள்ள நடந்துச்சா? ஈஸ்வரி நிறுத்து. உன்னை மதிச்சு உனக்கு கால் பண்ணதுக்கு இவ்ளோ கேவலமா பேசுறியே. உனக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? சரவணன் கூட இவ்ளோ நாள் குடும்பம் நடத்திட்டு அவன் கேரக்டரே புரிஞ்சுக்காம இப்படி பேசுறியே. உன்னை நான் என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஈஸ்வரி. சரவண தங்கத்துக்கு சமம். உன் கழுத்துல அவன் தாலி கட்டினதுல இருந்து அவன் என்ன ஒரு மூணாவது மனுஷியாதான் பாக்குறான். அத கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல. இப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் திரும்ப ஒண்ணு சேர்ந்து வாழணும் தான் நான் நினைக்கிறேனே தவிர உன்கிட்ட இருந்து சரவணனை பிரிச்சு அவனை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு மனசால கூட யோசிக்கல. மனசுல வெறுப்ப தங்க விடக்கூடாது ஈஸ்வரி. அப்படி தங்க விட்டா கொஞ்ச நாள்ல அந்த வெறுப்பு அழுக்கா மாற ஆரம்பிச்சிடும். உன் மனசும் இப்ப அப்படிதான் மாறிட்டு இருக்கு. அதனாலதான் நீ இப்படி எல்லாம் பேசுற. உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு கால் பண்ண பாரு. என்ன சொல்லணும்? இனிமே நான் உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன், போதுமா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ என்ன அசிங்கப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு உன்னை தொட்டு தாலி கட்டின ஒரு நல்லவனை நீ காயப்படுத்துற. தயவு செஞ்சு அத மட்டும் நீ செய்யாத. சரவண ரொம்ப நல்லவன். அவனை புரிஞ்சு ஏத்துக்கிட்டு அவன் கூட வாடுறதுக்கு என்ன வழியோ அத பாரு. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்லல. இனிமே என்கிட்ட இருந்து உனக்கு ஒரு போனும் வராது. வைக்கிறேன்.
அவசியமா நீ வரணுமா? ஏண்டா? ஈஸ்வரி எதையும் ஒழுங்கா புரிஞ்சுக்கிற ஆள் கிடையாது. உன்னை பார்த்தா கண்டிப்பா கோவப்படுவா ரம்யா. அப்படி கோவத்தில் அவ ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டா அது உனக்கு சங்கடமாயிடும். எதுக்கு அதெல்லாம்? ஏற்கனவே எனக்காக நீ நிறைய கஷ்டப்பட்டிருக்க. போதும் ரம்யா, இதை நான் பார்த்துக்கிறேன். இல்ல சரவணா, நானும் வரேன். நீ சொன்ன மாதிரியே ஈஸ்வரி புரிஞ்சுக்காம கோவப்பட்டு பேசுற ஆள்தான். அது தெரிஞ்சும் நான் இங்க வந்ததே அவளுக்கு சில விஷயங்களை புரிய வைக்கதான் சரவணா. நான் நேத்து கூட ஈஸ்வரி கிட்ட போன்ல பேசினேன். நடந்ததெல்லாம் மறந்துட்டு திரும்ப நீ சரவணன் கூட சேர்ந்து வாழணும்னு எடுத்து சொன்னேன். ஆனா ஈஸ்வரி வழக்கம் போல கோவப்பட்டு கத்துனா. நானும் ஒரு கடுப்புல இனிமே உன் விஷயத்துல தலையிடவே மாட்டேன்னு போனை வச்சுட்டேன். பட் அப்படி தலையிடாம ஒதுங்கி போறதை விட இந்த பிரச்சனையில தலையிட்டு அதை சரி பண்றதுதான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது சரவணா. நானே இந்த ஊரை விட்டு போறேன். நீயும் சரவணனும் எந்த பிரச்சனையும் இல்லாம சேர்ந்து வாழணும்னு சொல்லணும் போல தோணுச்சு. அதான் நானும் உன் கூட கிளம்பி வந்தேன். வா சரவணா, கண்டிப்பா இன்னைக்கு ஈஸ்வரி நாம சொல்றத புரிஞ்சுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. வா உள்ள போலாம். மாமா, மாப்ள, வாங்க மாப்ள, வாங்க உள்ள வாங்க. வாங்க உட்காருங்க மாப்ள. ரம்யா உட்காருமா. ஏங்க என்னங்க பாத்துக்கிட்டே நிக்கிறீங்க? மாப்பிள்ள வந்திருக்காருல, உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் தா. இருங்க மாப்ள, நான் போய் காஃபி போட்டு கொண்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் தா. நாங்கள் இங்கே வந்ததே உங்களை பார்த்து பேசுறதுக்கு தான். நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன், மனசே கேட்கல மாமா. அதான் உங்களை பார்த்து பேசலான்னு கிளம்பி வந்தோம். துரையும் மனோகரும் செஞ்ச தப்பு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விடும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல மாமா. அவங்க 2 பேரும் எங்க மாமா? அவனுங்களா இனிமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லி ஈஸ்வரி 2 பேரையும் விரட்டி அமிச்சிட்டா. எப்படி இருந்த குடும்பம் சிரிப்பா சிரிக்க வச்சுட்டானுங்களே அவனுங்க. அப்புறம் எப்படி அவனுங்கள கூட வச்சுக்க மனசு வரும்? மாமா, இதுக்கு மேல நீங்க இங்கிருந்து கஷ்டப்பட வேண்டாம். கிளம்புங்க மாமா, நம்ம வீட்டுக்கு போலாம். இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் மாமா. என்னை நம்பி வாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். என்ன மாப்பிள்ள, எல்லாத்தையுமே இழந்து ஒண்ணுமில்லாம நிக்கிறமேன்னு குத்தி காட்டுறீங்களா? ஐயோ மாமா, நம்ம ஒன்னா சேர்ந்து எல்லா பிரச்சனையும் சரி பண்ணலான்னு சொல்றேன். என்ன தப்பா நினைக்கிறீங்களே? ஏங்க மாப்பிள்ள நம்ம மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றாரு. நீ கொஞ்சம் வாய மூடுறியா? தண்டவாணி எல்லா சொத்தையும் வித்துட்டு ஊரை விட்டு போய் மாப்பிள்ளை வீட்டுல போய் ஒண்டிக்கிட்டு இருக்கான்னு ஊர்ல எல்லாரும் பேசணுமா? மத்தவங்கள பத்தி ஏன் யோசிக்கிறீங்க? அவங்க என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும். பாருமா, நான் உன் அப்பா மாதிரி கிடையாது. ஊர்ல இருக்கிறவன் என்ன வேணா பேச போறான்னு சொல்லி ஜெயில போய் உக்காந்துக்கிறதுக்கு. காசு பணம் போனாலும் எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. அதை தூக்கி எறிஞ்சிட்டுலாம் வர முடியாது. என்ன மாமா, நீங்களும் ஈஸ்வரி மாதிரியே பேசுறீங்க. சொந்த பந்தம் கூட இருக்கிறதே பிரச்சனையில கை கோத்து தூக்கி விடுறதுக்காக தானே. அதையே நீங்க அசிங்கம்னு நினைக்கிறீங்க? வேற எப்படி நினைப்பாங்க? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? உன்னை பார்த்து பேசதான்.
பார்த்து பேசுற அளவுக்கு நமக்குள்ள ஒண்ணும் இல்ல. கோவப்படாம நான் சொல்றத கொஞ்சம் நிதானமா கேளு. எதுக்கு என்ன அசிங்கப்படுத்துவீங்க, கை நீட்டி அடிப்பீங்க? அதுக்கு மேலயும் நான் எதுக்கு நீங்க சொல்றத நிதானமா கேட்கணும்? இவளையும் கூட்டிட்டு இங்க வந்திருக்கும் போதே தெரியுது உங்க அக்கறை என்னன்னு. ஈஸ்வரி, நீ பேசாத. என்னமோ பெரிய ரோஷக்காரி மாதிரி. இனியும் சங்காத்தமே வேண்டாம். இனியும் விஷயத்துல தலையிடவே மாட்டேன்னு இப்ப எந்த மூஞ்சிய வச்சுக்கிட்டு ஏன் வீட்டு படியேறி வந்திருக்க? வெக்கமா இல்ல உனக்கு? ஓ, புரிஞ்சு போச்சு. ஈஸ்வரி ஒண்ணும் இல்லாம நிக்கிறான்னு கேள்விப்பட்டு தானே வந்தோம். அத நேர்ல பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலான்னு கிளம்பி வந்தியோ? அப்படியெல்லாம் ஒரு எண்ணம் என்னைக்குமே எனக்கு இருந்ததில்லை ஈஸ்வரி. நான் இங்க வந்தது நீயும் சரவணனும் ஒண்ணு சேரணும்னு சொல்லதான். உன் வாய மூடுறியா? நீ ஒருத்தி இல்லனா நாங்க பிரிஞ்சிருக்கவே மாட்டோம். கரெக்ட் தான் ஈஸ்வரி. இப்போ நான் அதை தான் சொல்றேன். என்னால தானே நீங்க 2 பேரும் பிரிஞ்சீங்க. நான் வெளியூர் போயிடுறேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். அது போதுமா உனக்கு? ஓஹோ, என்ன கல்யாணம் பண்ணவரோட நான் சேர்ந்து வாழ நீ எனக்கு பிச்சை போடுற, அப்படிதானே? ஈஸ்வரி, எது சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிற. பின்ன நீங்க பண்றதெல்லாம் சரியா இருக்கா? அப்படி என்ன நாங்க தப்பு பண்ணிட்டோம்? ஏங்க போலீஸ் தேடுதுன்னு இவ வீட்ல ஒளிஞ்சுக்கிட்டீங்களே, அது தப்பு இல்லையா? அப்ப எனக்கு வேற வழி தெரியல ஈஸ்வரி. அதான் என் பிரச்சனை. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் கட்டின பொண்டாட்டிய விட இவதான் கண்ணுக்கு தெரியறால. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் ஏன் உங்க கூட வாழணும்? அதுக்கு விட்டுட்டு போறதுதான் தீர்வா? அடேங்கப்பா, என்னமோ என்ன பல வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி பேசுறீங்க. மனசுல இவள வச்சுக்கிட்டு பிடிக்காம தானே ஏன் கழுத்துல தாலி கட்டினீங்க? இவள மறக்க முடியாம தானே என் கூட ஒன்னா இருக்க முடியாம தள்ளி தள்ளி போனீங்க. அப்புறம் என்ன? இப்ப கூட யாரோ சொல்லிதானே இங்க நீங்க சமாதானம் பேச வந்திருக்கீங்க. எங்க இல்லன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஒருத்தர் சொல்லிதான் நான் இங்க வந்து நிக்கிறேன். இப்ப அதனால என்ன? ஏன் ஒருத்தர்னு சொல்றீங்க? தோ இவ சொல்லிதான் வந்தேன்னு சொல்லிட்டு போங்க. ஏய், நான் ஒன்னும் ரம்யா சொல்லி இங்க வரல. அம்மா தான் போய் பேசி என் வீட்டு மருமகளை கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. நம்பிட்டேன், நல்லாவே நம்பிட்டேன். இப்போ இவளை காப்பாத்துறதுக்காக அப்படியே அத்தை பக்கம் திருப்பிட்டீங்களா? பரவாயில்லைங்க, நல்லா போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இல்ல ஈஸ்வரி, சத்தியமா நான் சரவணன் கிட்ட எதுவும் சொல்லல. சரவணன் இங்க பேச போறான்றதே எனக்கு இப்பதான் தெரியும். சரி, நானும் வந்து பேசினா நீ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன்னா நான் கிளம்பி வந்தேன். நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஏய், போதும், நிறுத்து. உங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னு கேட்டு கேட்டு என் காதை புளிச்சு போச்சு. அதான் நானே டிவோர்ஸ் பண்றேங்கிற முடிவுக்கு வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? வெளிப்படையாவே உங்களுக்குள்ள இருக்கிறத சொல்லிட்டு என்னமோ பண்ணி தொலைய வேண்டியதானே? அப்படி உங்களுக்குள்ள எதுவும் இல்லைன்னா நீ எதுக்குடி உன் நிச்சயதார்த்தத்தை பாதியில நிறுத்தின? ஈஸ்வரி, அது நான் என் அப்பா மேல உள்ள கோவத்துல நிறுத்தினது. நீ உன் நிச்சயதார்த்தத்தை நிறுத்தினது உன் அப்பா மேல உள்ள கோவத்துல இல்ல, இவர் மேல உள்ள ஆசையில. இன்னொருத்தனுக்கு வாக்கப்பட்டு போயிட்டா அதுக்கப்புறம் இந்த மாதிரி இவர் கூட சுத்திட்டு தெரிய முடியாதுல்ல. அதுக்குதான் பிளான் பண்ணி அதை நிறுத்திட்டேன். நல்ல வேளை அந்த பையன் தப்பிச்சிட்டான். இல்லனா உன் கழுத்துல தாலியை கட்டிட்டு நீ இவரோட குடும்பம் நடத்துறத பார்த்து அவன் உசிரியே விட்டுருப்பான்.
இனிமே உனக்கு எந்த கவலையும் இல்ல. இதுக்கப்புறம் அடிக்கடி இவரை போலீஸ் தேடும். அப்பெல்லாம் இவரை கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வச்சுக்கிட்டு 2 பேரும் நல்லா உனக்கு என்னடி புத்தி? எப்படி உன்னால இவ்வளவு கேவலமா பேச முடியுது? இது வரைக்கும் முன்னாடி காசு பணத்தோட நல்ல வசதியா இருந்த. அந்த திமிர்ல உன் இஷ்டத்துக்கு யாரையும் மதிக்காம இருந்த. இப்போ ஒண்ணுமே இல்லாத நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த திமிர் மட்டும் உனக்கு கொஞ்சம் கூட குறையல. நீ எப்பதாண்டி திருந்துவ? நீ இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் உன் அண்ணனுங்க மட்டும் இல்ல, நீயும் தான். இனியும் நீ உன்னை மாத்திக்கலன்னா இதை விடவும் மோசமான நிலைமைக்கு போவ. மாப்பிள்ள என்ன சொன்னீங்க? இதை விட கேவலமான நிலைமைக்கு நாங்க போயிடுவோமா? என்ன மாப்பிள்ள சாபம் விடுறீங்களா? இல்ல மாமா, சாரி. நான் ஏதோ ஒரு கோவத்துல என்னமோ நம்ம மேல உள்ள அக்கறையினால தான் மாப்பிள்ள விசாரிக்க வந்திருக்காருன்னு சொன்ன. அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்ததுன்னு கேட்டியா? ஐயோ மாமா, நான் அப்படி சொல்ல வரல மாமா. ஐயோ மாப்பிள்ள, நீங்க இருக்கப்பட்டவர் மாப்பிள்ள, நீங்க என்ன வேணா சொல்லலாம். உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா இப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. நாங்க தான் ஒண்ணுமில்லாம போயிட்டோம். பரவாயில்ல மாப்பிள்ள, இப்போ நீங்க என்ன வேணா அசிங்கப்படுத்திக்கோங்க. ஆனா எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. ஒரு நாள் இதுவும் மாறும் மாப்பிள்ள. பேசிய வார்த்தைக்கு வார்த்தையே எஜமான், பேசாத வார்த்தைக்கு நீயே எஜமான். யாரை வேணாலும் எப்ப வேணாலும் எந்த சூழ்நிலையும் மாத்தி கொடுத்துரும். இந்த சூழ்நிலை எங்களுக்கும் மாறும் மாப்பிள்ள. அதனால இனிமே பேசும்போது உங்க வார்த்தையை பார்த்து பேசுங்க. இந்த பொண்ணோட நீங்க இங்க வந்ததும் சரி, எங்க நிலைமையை பார்த்து நீங்க பேசின விதமும் சரி, அதுல எங்க நிலைமையை பார்த்து வருத்தமோ இல்ல சமாதானம் பேசணுங்கிற எந்த அக்கறையும் தெரியலையேம்மா. என் பொண்ணு வாழா வெட்டியா இருந்தாலும் அவ என் வீட்டிலே இருக்கட்டும் மாப்பிள்ள. அவ இங்க நிம்மதியாவது இருப்பா. உங்க கூட வந்தா அந்த நிம்மதியும் அவளுக்கு கிடைக்காது. தயவு செஞ்சு நீங்க மாமா, குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா.